ජාතික බලවේගය සමත් වෙලා තියෙනවා. நாட்டு மக்களின் நம்பிக்கையை வெற்றிக் கொள்வதற்கும் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிக ஆசனங்களை கைப்பற்றுவதற்கும் தேசிய மக்கள் சக்தியினால் இயன்றுள்ளது. கட்சி என்ற ரீதியில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டாலும் ஏனைய அனைத்து கட்சிகளை ஒன்றிணைத்தால் தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்களை விட அதிக ஆசனங்கள் ஏனைய கட்சிகளுக்கு உள்ளன. எனினும் தனியாக கட்சி என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தியே அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட ஆசனங்களை விட தேசிய மக்கள் சக்தி இம்முறை அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது. முதலாவது இரண்டாவது இடங்களை கைப்பற்றிய அனைவரும் இணைந்து அதனூடாக சபைகளை நிறுவுவது என்றால் அது ஜனநாயகம் அல்ல. 339 உள்ளூராட்சி மன்றங்களில் 254 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. அதனால் அரசியல் ரீதியாக நோக்கமிடத்து இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியே அதிக வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதனால் வெற்றி கொண்ட அனைத்து பகுதிகளிலும் மன்றங்களை ஸ்தாபித்து நாட்டில் முன்னெடுக்க உள்ள அபிவிருத்தி நடவடிக்கைகள், நாட்டை மாற்றியமைக்கும் செயற்பாடுகள், பாராளுமன்றத்தில் ஆரம்பித்த அரசியல் கலாசாரத்தை கிராமங்கள் வரை கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை எம்மால் முன்கொண்டு செல்ல முடியும். எமக்கு தெரியும், எமக்கு பாரிய சவால் உள்ளது. இந்த வெற்றியுடன் நாம் ஆரம்பித்த நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. நாட்டு மக்கள் மீண்டும் கட்சி என்ற ரீதியில் திசை காட்டிக்கு வாக்களித்துள்ளார்கள். வேறு எவர் மீதும் நம்பிக்கை வைக்காது கட்சி என்ற வகையில் திசை காட்டி மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். திசை காட்டிக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள். கட்சி என்ற வகையில் திசை காட்டிக்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள். இதனூடாக எம்மால் முன்னோக்கி செல்ல முடியும். எதிர்வரும் நாட்களில் மாற்றங்களை ஸ்தாபித்து மக்கள் எம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையையும் பாதுகாத்துக் கொண்டு ஏதேனும் சில சபைகளில் எமக்கு பின்னடைவு ஏற்பட்டால் அவற்றை அடையாளம் கண்டு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றியை வழங்கி, பொது தேர்தலிலும் வெற்றியை வழங்கி, எதிர்க்கட்சியினர் கூறிய பொய்களை ஒரு பக்கம் வைத்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் மக்கள் எமக்கு வெற்றியை பெற்று தந்துள்ளனர். இந்த வெற்றியுடன் முன்னோக்கி செல்ல நாம் தயார். இந்த வெற்றியை பெற்று தந்த அனைவருக்கும் நன்றிகள். ඉතින් ඒ ජයග්‍රහණ ලබා දීපු හැම දිනාටම නැවත වතාවක් ස්තුතිවන්ත කරමින් මගේ අදහස් දැක්වීම අවසන් කරගන්නවා. சில பகுதிகளில் 50 வீத வாக்குகள் பதிவாகவில்லை. இதனால் எதிர்க்கட்சியின் ஆதரவை பெற்றுக்கொள்ள நேரிடுமா? එතකොට ඔය சபையொன்றில் அதிக வாக்குகள் பெற்றவருக்கே ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் உள்ளது. தோல்வியடைந்தவர்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதாகவே அந்த கதையில் சொல்லப்படுகிறது. உண்மையில் தோற்றவர்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டுமா அல்லது வெற்றியீட்டியவர்கள் ஒன்றிணைய வேண்டுமா? அவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஆட்சி அமைக்கும் போது உள்ளூராட்சி மன்றங்களில் சுயாதீனமாக போட்டியிட்டவர்கள் உள்ளனர். அவர்கள் எங்களுடன் இணையலாம். எவ்வாறாயினும் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை எமக்கு தந்துள்ளனர். நாங்கள் ஆட்சி அமைப்போம். மக்கள் புறக்கணித்த தரப்பினர் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க முடியும் என நான் நினைக்கவில்லை. நாங்கள் வெற்றியீட்டிய உள்ளூராட்சி மன்றங்களில் நாம் ஆட்சி அமைப்போம். ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி போன்ற மக்களால் தோற்கடிக்கப்பட்ட கட்சிகளுடன் ஒன்றிணைந்து நாம் ஆட்சி அமைக்கப் போவதில்லை. உள்ளூராட்சி மன்றங்களில் கூடிய உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும். ஏனையவர்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்குள் எதிர்த்தரப்பில் செயற்பட வாய்ப்புள்ளது. அதனை நாம் அப்போது பார்ப்போம். බලමු ඒකට මොකද වෙන්නේ කියලා.